குட் மார்னிங் எல்லாருக்கும். கேக்குதா பேசுறது? கேக்குதா? ஓகே டன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழரசு ஜூலை மந்த் மேகசின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. டேட்டாஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் எப்பயும் போல பார்த்தலாம். உணர்வுடையான் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று அப்படிங்கிறது. உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் தானே வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நீர் பாய்ச்சுவது போல் பயனளிக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ ஒருத்தங்களுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அவங்க வந்து அத அவங்களுக்கு புரியிற விதத்துல இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பேசக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பயிருள்ள பாத்தியில நீர் பாய்ச்சுறது மாதிரி. ஓகேவா? சும்மா ஒரு எதுவுமே இல்லாத இடத்துல போய் நீர் பாய்ச்சணும் அப்படின்னா ஏதாவது யூஸ் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ கொஞ்சமாவது பயிர் இருக்கிற இடத்துல நீர் பாய்ச்சினா பயிர் வளர்ந்து நமக்கு பயன் தரும். சோ அந்த மாதிரி பட்டது அப்படிங்கறத இந்த குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல எடுத்துட்டோம் அப்படின்னா மின்சார பேருந்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து மின்சார பேருந்து அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சென்னை நகர கூட்டாண்மையோட திட்டத்தின் கீழ் நிலையான நகர்ப்புற சேவைகள் திட்டத்தின் அடிப்படையில். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சிசிபி எஸ்யூஎஸ்பி அப்படிங்கிறது தான் இந்த நிலையான நகர்ப்புற சேவைகள் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா யாரோட ஹெல்ப்போட இதை பண்றாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வேர்ல்டு பேங்கும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி. ஓகேவா? சோ இந்த ஏசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். சோ ஏஐஐபின்னு சொல்லுவோம். சோ அதுவும் வேர்ல்டு பேங்கும் சேர்ந்துதான் நமக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. இதை வச்சுதான் சென்னையில சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் புதுசா மின்சார பேருந்துகள் வந்து இயக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மின்சார பேருந்துகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இந்த குளிர்சாதனம் இல்லா பேருந்து, ஓகேவா, ஏசி ஃபெசிலிட்டி இல்லாதது 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பசுமை இல்லா வாயு உமிழ்வு அப்படிங்கிறது அர்பனைசேஷன்னால அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 2005 to 19 இந்த பீரியட்ல 10 மில்லியன் டன் CO2 இருந்து 27 மில்லியன் டன் CO2 வரை கார்பன் வெளியேற்றம் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த நமக்கு ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறதுக்கு டார்கெட் எவ்வளவு வச்சிருக்காங்க? 2070. ஓகேவா? 2070 தான் பூஜ்ஜிய அந்த கரியமில வாயு உமிழ்வு அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. சோ 1 கிலோமீட்டருக்கு சுமார் 755 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு டீசல் பேருந்துல இருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த டீசல் பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொல்யூட் ஏற்படுத்தும். ஓகேவா? பொல்யூஷன் ஏற்படுத்தும். அதனாலதான் நமக்கு இப்ப எல்லாமே பேருந்தா மாத்துறதுக்கும் வெஹிக்கிள்ஸா சேஞ்ச் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கறதுலாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சோ வாகனங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா 100% டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது கூட சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலா 2019 தமிழ்நாடு மின் வாகன கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்து அது இவ்வளவு நாள் இருந்திருக்கும். அதை இப்போ 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப தமிழ்நாடு மின் கொள்கை அப்படின்னா 2019 அப்படிங்கிறது தெரியணும். சோ தமிழ்நாட்டுல என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க? சோ டான்சிம் அப்படிங்கறது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? டான்சிம் 2018. ஓகேவா? டான்சிங் வந்து 2018 தொடங்கி இருப்பாங்க. ஓகே. சோ தமிழ்நாடு குழந்தைகள் மாநில கொள்கை, குழந்தைகளுக்கான மாநில கொள்கை 21. பெண்களுக்கு 24. முதியவர்களுக்கு 23. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகளுக்கு 25. ஓகே. சோ திருநங்கைகளுக்கான தங்கும் விடுதியோட பெயர் என்ன? அரண். ஓகேவா? ஓகே. சோ அன்பு சோலைகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? November 10, 2025. நவம்பர் 10, 2025. எந்தெந்த பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க? திருச்சி இல்லையா? திருச்சியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க வந்து டே கேர் சென்டர்ஸ் மாதிரி முதியவர்களுக்கான டே கேர் சென்டர்ஸ் மாதிரிப்பட்டது தான் அது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல பெருசா வேற எதுவும் டேட்டாஸ் இருக்காது.
ஓகே, சோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? October 27, 2021. அக்டோபர் 27, 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கொரோனா பீரியட்ல ஏற்பட்ட அந்த கற்றல் இழப்பு அப்படிங்கிறத சரி செய்யறதுக்காக அந்தந்த ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒரு வாலண்டியர்ஸை வச்சு அவங்க வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்களே. ஈவினிங் 1.5 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிறது டிசம்பர் 2022ல, ஓகேவா, டிசம்பர் 2022ல நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சு போனவங்க எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு திருப்பி அலுமினி மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த ஸ்கூலுக்காக ஏதாவது செய்யற மாதிரியான பட்டதுதான் இந்த விஷயம். எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2022. 2022 இல்லையா, ஜூன் மந்த்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம்னா எந்த எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1 to 3rd. ஃபர்ஸ்ட் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த நமக்கு அடிப்படை கல்வி இல்லையா, மெயினா பார்த்தோம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். ஸோ இதுல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் அதை 5th வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம். ஸோ ஓகே, இல்லம் தேடி கல்வி திட்டம் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? விழுப்புரம், மரக்கான், முதலியார் குப்பம். எஸ், முதலியார் குப்பம், விழுப்புரம் இல்லையா. எண்ணும் எழுத்தும் திருவள்ளூர். அழிஞ்சிவாக்கம் இல்லையா, அழிஞ்சிவாக்கத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸ்க்கு அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ற மாதிரிப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். டிசம்பர் 2022ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ எதற்கான திட்டம், எப்ப தொடங்கினாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, கட்டமைப்புகளை மேம்படுத்த எப்ப தொடங்கினாங்க? 2023ல வந்து தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது நம்ம எப்பவும் பாக்குறது தான். நம் பள்ளி நம் பெருமையும் இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் மட்டும் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த தூய்மையான நகரம் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற நகரம் எது? இந்தூர் இல்லையா. ஸோ இந்த வருஷம் நமக்கு லாஸ்ட் இயர்ல இந்தூரும் சூரத்தும் அதுல இதா இருப்பாங்க. பட் அந்த இந்தூர்ல தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நியூஸ் பேப்பர் பாத்தீங்களான்னு தெரியல, அங்க வந்து அந்த தண்ணியில வந்து குடிநீர்ல வந்து கழிவு நீர் கலந்து அதை குடிச்சனால நிறைய பேர் ஐ திங்க் 70+ வந்து இறந்திருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1100+, ஓகேவா, அவ்வளோ மக்கள் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்தியாலேயே ரொம்ப தூய்மையான நகரம் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்குது. ஓகே, ஸோ 3R அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? என்விரான்மெண்ட்ல reuse, recycle. எஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிறது தான் 3R அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி 5R அப்படின்னா என்ன? அதுவும் என்விரான்மெண்ட் தான். 5R வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடிய 5R. ஓகே, ஸோ ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீபர்பஸ், ரீசைக்கிள். ஓகேவா, எழுதிக்கோங்க. ரெஃப்யூஸ், refuse, 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 reduce, 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 reuse, 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 repurpose, 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 and finally recycle. ஓகேவா, recycle. எழுதிட்டீங்களா? 3R வந்து லாஸ்டா நடந்த ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 5R அப்புறம் 5F நமக்கு அந்த டெக்ஸ்டைல்ல வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க? 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க?
8 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்பாங்க 2030க்குள்ள குடிசை இல்ல எஸ் தமிழகம். குடிசைல ஓகே 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் காங்கிரீட் வீடுகள் குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். சோ இது என்ன பெயர்ல அழைக்கப்படுது இந்த திட்டம்? ஈவேரா மணியம்மையாக்கும். ஈவேரா மணியம்மையார் திருமண உதவி திட்டம். இது எப்ப தொடங்குனாங்க? 1982. எஸ் 1982ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். இது யாரோட பேர்ல பண்றாங்க? முத்துலட்சுமி ரெட்டி. எஸ் முத்துலட்சுமி ரெட்டி. இது எப்ப தொடங்கி இருப்பாங்க? 1968. எஸ் 1968ல வந்து தொடங்கி இருப்பாங்க. ஆதரவற்ற பெண்களுக்கான நிதி உதவி திட்டம் இது அன்னை தெரசா. எஸ் அன்னை தெரசா. இது எப்ப தொடங்கி இருப்பாங்க? 1985. எஸ் 1985. அன்னை தெரசா யூனிவர்சிட்டி எப்ப தொடங்குனாங்க? 84. எங்க இருக்கு? கொடைக்கானல். கொடைக்கானல்ல எந்த பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்திருப்பாங்க? கொடைக்கானல் மலை பூண்டு. எஸ் மலைப்பூண்டு. ஓகேவா? கொடைக்கானல் மலைப்பூண்டு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2022 செப்டம்பர் 2022 செப்டம்பர் 5 தொடங்கி இருப்பாங்க. ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் கட்டமா எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? 2023. எஸ் February 2023. இரண்டாம் கட்ட விரிவாக்கம் 30 December 2024. 30 டிசம்பர் 2024ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம டெய்லி பார்க்கக்கூடியதான். தமிழ் புதல்வன் திட்டம் எப்போ தொடங்குனாங்க? ஆகஸ்ட் 9, 2020. ஆகஸ்ட் 9, 2024ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? கோவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எஸ் கோவை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பயில்வதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். ஸோ டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கே போயிடும். எத்தனை வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க? 3 years. 3 years. ஓகேவா? அனைத்து விதமான படிப்புகளுக்கும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஜாப்ல? 4%. ஓகேவா? 4% ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. ஓகே மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? 2024 எஸ் 2024 ஜூன் 12ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமா மண்ணோட வளத்தை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் எப்போ? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். எஸ் 2023. ஓகேவா? அந்த நம்ம சர்வதேச சிறுதானிய ஆண்டு இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர் அப்படிங்கிற சேம் இயர்ல தான் நமக்கு சிறுதானிய இயக்கமும் இங்க தொடங்கி இருப்பாங்க. ஸோ இது ஒரு 5 இயர்ஸுக்கு அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டுல அந்த 5 இயர்ஸுக்கு அந்த சிறுதானிய உற்பத்தியை பெருக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டார்கெட் வந்து 5 இயர்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு இந்த கிசான் ஸ்கீம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது கூட ரிலேட் ஆகி வருது. ஓகே கிசான் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 6000 கொடுப்பாங்கல்ல ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட். அது கிசான் கிரெடிட் கார்டு. பிஎம் கிசான் பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம் இருக்கும் இல்லையா? 15 மேம் 2000. இல்லையே 2014 இல்ல அதுக்கப்புறம் நான் 15க்கு அப்புறம் தான். கிசான் சம்மான் நிதி 2019 February. ஓகேவா? 2019 February இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து 2000 3 தடவையா 6000 rupees அப்படிங்கிறது விவசாயிகளோட அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்டுருவாங்க. ஓகே தாட்கோ எப்ப கொண்டு வந்தாங்க? தாட்கோ 74 மேம். 1974. தாட்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹவுசிங் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? தமிழ்நாடு ஆதி திராவிடர்
ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1974. ஓகே, ஸோ இதுல வந்து இன்னும் ஸ்கீம்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய சமையல் எண்ணெய் பாதுகாப்பு இயக்கம். இது பாத்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 2021 தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது கூடயே இன்னொரு ஸ்கீமும் இருக்கும். என்னன்னா ரூகோ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கும். ஓகேவா. ரூகோ அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணதுலயே யூஸ் பண்றாங்க இல்லையா. இப்போ கடையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த யூஸ் பண்ண ஆயிலே வந்து திருப்பி திருப்பி அந்த ஃப்ரை எல்லாம் போட்டு எடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்றதுனாலதான் மெயினா வந்து அது ஒரு கேன்சர் ஏஜெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரூகோ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரூகோவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து FSSAI-ஆல தொடங்கப்பட்ட ஸ்கீம். ஓகேவா. ஸோ இது FSSAI எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? FSSAI ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ தொடங்கினாங்க? ம் 2006 அக்கா. 2006 ஆக்ட் 2008 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ரூகோ அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஆகஸ்ட் 10 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆகஸ்ட் 10 2018. ஃபுல் ஃபார்ம் என்ன எழுதிக்கோங்க. ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். இது ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். ஓகேவா. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல கூட இருக்கும், என்ன பார்த்துக்கோங்க. இந்த மந்த் டிசம்பர் மந்த் பிடிஎஃப்ல தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து அது ஒரு ஸ்கீம். ஓகேவா. இந்த சமையல் எண்ணெய் ரிலேட்டடான ஒரு ஸ்கீமு. அதுக்கப்புறம் நுண்ணீர் பாசன திட்டம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்போ தொடங்கினாங்க? 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நுண்ணீர் பாசனம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2013 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல 2016 நவம்பர் 1 2016 நவம்பர் 1 கொண்டு வந்திருப்பாங்க. நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2024. ஓகேவா. 2024. ஸோ ஆதி திராவிட பழங்குடியின பெண்களை நில உடைமையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு திட்டம். இதுக்கு அவங்களுக்கு வந்து 50% வந்து மானியமா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 5 lakhs கேஷ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜவாது மலை எங்க இருக்கு? திருவண்ணாமலை. எஸ், திருவண்ணாமலை வேலூர். ஓகே, அங்க இருக்கக்கூடிய அந்த சிகரம் ஒண்ணு இருக்குமே, அதோட பேர் என்ன? மேல்பட்டு. எஸ், மேல்பட்டு. ஓகேவா. மேல்பட்டு ஜவாது மலை. ஸோ ஏலகிரி எங்க இருக்கு? ஏலகிரி மலை திருப்பத்தூர்ல இருக்குது. ஓகேவா. செய்யார் எங்க இருக்கு? செய்யார் எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருவண்ணாமலை. ஓகேவா. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்ப தொடங்கி இருப்பாங்க? 2006-2007. ஓகேவா. அந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து கிராமங்கள் மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ? 2021 ஆகஸ்ட் 5. 2021 ஆகஸ்ட் 5. கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளி. எத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வீடு தேடி போய் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க? 45+. ஓகேவா. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றா நோய்களுக்கான மருத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இயன்முறை மருத்துவமும் இதுல கொடுக்கப்படுது இல்லையா. அந்த பிசியோதெரப்பி அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதுக்குதான் என்ன அவார்ட் கொடுத்திருப்பாங்க 2024? எஸ், UN இன்டெகிரேட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்தாங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ இதால பயன்பட முடியாதவங்க அந்த வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக தொடங்கினதுதான் என்ன திட்டம்? தொழிலாளர்களை தேடி மருத்துவம். எப்ப தொடங்கினாங்க? ஜனவரி 9, 2025. ஜனவரி 9, 2025 தொடங்கப்பட்டது. ஓகேவா. ஓகே, சாரி, 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரி 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஸோ KADP அப்படிங்கிறது பார்த்துருக்கோம்ல. KAVIADP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 23 மே 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுலயுமே அனைத்து வகையான அந்த வேளாண் வளர்ச்சிக்கு அந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அது எல்லாமே இதுல வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த இயர்? 2023.
2023 டேட் வந்து பாத்தீங்கன்னா 27 ஜூன். ஓகேவா? 27 ஜூன் 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் லிமிட் என்ன? 18 to 55. 18 to 55 18ல இருந்து 55 வயசுக்கு உட்பட்டவங்க இதனால பயனடையலாம். ஸோ யார் பயனடைகிறாங்க? எந்த கேட்டகரி? SC, ST. எஸ், ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் வந்து இதுல பயனடைவாங்க. அவங்கள தொழில் முனைவோரா மாத்துற ஸ்கீம் தான் இது. ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸா ஆண்டர்பிரனரா ஆக்குறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ இதுல எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க? 35%. 35% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மானியம் கொடுப்பாங்க. ஸோ வட்டி மானியம் எவ்வளவு? 6%. 6% வந்து வட்டி மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஷார்ட்டா சொல்லுவாங்க? AABCS. எஸ், AABCS, அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? AABCS அப்படிங்கிறது அப்படி கேட்டாலும் தெரியணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து குடிசை இல்லா தமிழ்நாடு கலைஞரின் பெயரிலான கனவு இல்லம் திட்டம். ஸோ அதை தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கலைஞரின் செம்மொழி தமிழ் திருவிழா அப்படிங்கிறது. ஸோ செம்மொழி நாள் விழா அப்படிங்கிறது 2025க்கான விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதுல ஜூன் 3ஆம் தேதி நமக்கு ஜூன் 3ஆம் தேதி என்னென்ன தினம்? சுய உதவி செம்மொழி டே, சுய உதவி டே. ஓகே, சுய உதவி டே, செம்மொழி டே அப்படிங்கிறது ரெண்டுமே ஜூன் 3ஆம் தேதி தான். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இந்த தினம் அப்படிங்கிறது நடத்தப்படும். ஓகேவா? செம்மொழி தினம். ஸோ செம்மொழி எப்போ நடந்துச்சு அந்த செம்மொழி ஃபங்க்ஷன்? 2010 கோயம்புத்தூர். எஸ், 2010 கோயம்புத்தூர்ல வச்சு நடந்திருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுல வந்து 3/6/2025 அன்று சென்னை கலைவாணர் அரங்கில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான செம்மொழி நாள் விழா வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து எல்லாருக்கும் எல்லாமுமாய் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதையும் விருது தொகை எவ்வளோனா 10 lakhs. ஓகேவா? ஸோ இந்த கலைஞர் பெயர்ல கொடுக்கறது எல்லாமே மேக்சிமம் 10 lakhsல தான் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த கலைஞர் விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருப்பாங்க 2025? முத்துவாவசி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து அதுவும் 10 lakhs அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ முனைவர் தாயம்மாள் அரவாணன் அவர்கள் 23/5 அதாவது மே 23 1944 கன்னியாகுமரி சேந்தன் புதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவங்க. இவங்க வந்து குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு அப்படிங்கிற தலைப்புல முனைவர் பட்டத்தை பெற்ற சிறப்புக்குரியவங்க. ஓகே, ஜஸ்ட் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. முனைவர் தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறவங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ராஜேந்திரன் சங்கர வேலாயுதன் அவர்கள் எழுதிய தமிழ் வினையடிகள். ஓகேவா? இது ஒரு நூலு. தமிழ் வினையடிகள் எழுதினவர் ராஜேந்திரன் சங்கர வேலாயுதன். வரலாற்று மொழியியல் ஆய்வு. அதே போல ரா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் எழுதிய சங்க இலக்கிய சொல்வளம். ஓகேவா? இந்த நூல்கள் எல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ தமிழ் வினையடிகள் அப்படிங்கிறது ராஜேந்திரன் சங்கர வேலாயுதன் அவர்கள் எழுதினது. சங்க இலக்கிய சொல்வளம் சொல்வளம்னா சுப்பிரமணியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வினையடிகள் அப்படின்னா வேலாயுதன ஞாபகம் வச்சுக்கோங்க. வா சாசா. ஓகேவா? எகெயின் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சொல்லியிருப்பாங்க. சாலை விபத்துகளில் உயிரிழப்புகளை தடுக்கும் விதமாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ இது எப்ப தொடங்குனாங்க? December 18, 2021. ஓகே, டிசம்பர் 18, 2021. எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் செங்கல்பட்டுல வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்றப்ப எவ்வளவு அமௌண்ட்? 1 lakh. 1 lakh. ஸோ இப்போ எவ்வளவு? 2 lakhs. 2 lakhs அப்படிங்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எத்தனை ஹார்ஸ்க்கு? 48 ஹார்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ பிரதான் மந்திரி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் எப்போ தொடங்குனாங்க? 25. ஓகேவா? 2025 மேல தொடங்கி இருப்பாங்க. ஸோ அதுல எவ்வளவு அமௌண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? 1.5 lakhs. 1.5 lakhs. 1.5 லட்சம். ஸோ எத்தனை நாட்கள்? 7 days. 1 week. 7 days.
7 நாட்கள் 1 வீக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இதுல இது நம்ம தமிழ்நாட்டுல இன்னுயிர் காப்போம் திட்டத்துல கொண்டு போய் சேர்க்கிறவங்களுக்கு எவ்வளவு அந்த சன்மான தொகை கொடுக்கப்படும் சொல்லுங்க. 5,000. ஓகேவா? 5,000. ஓகே. இந்த உறுப்பு மாற்று தானம் செய்யறாங்க இல்லையா? மூளை பிரெயின் டெத் ஆனவங்க. சோ அவங்களுக்கு வந்து அரசு மரியாதைப்படி உடல் தகனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எப்போ அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க? செப்டம்பர் 2025. செப்டம்பர் 2023 செப்டம்பர் 25 2023ல வந்து அந்த நடைமுறை இருக்குது. சோ தோட்ட ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1994. 1994ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ பாலினத்திலேயே கருவை கண்டறிதல் தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1994. 1994ல தான். 1994ல தான் அதுவும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ வேற என்னது ரிலேட்டடா? உறுப்பு மாற்று தினம் எப்போ? வேர்ல்டு September 20. August August. ஆகஸ்ட் 13. ஆகஸ்ட் 13. 13. ஆகஸ்ட் 13. இந்தியால தேசிய உறுப்பு மாற்று தினம் ஆகஸ்ட் 3. ஓகேவா? ஆகஸ்ட் 3 வந்து தேசிய உறுப்பு மாற்று தினம். ஓகே. சுகாதார நடைபாதை திட்டம் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 4 நவம்பர் 2025ல வந்து 24ன்னு நினைக்கிறேன், மாத்திட்டு. நடப்போம் நலம் பெறுவோமாக்கா? அதேதான், அந்த ஸ்கீம் தான். ஓகேவா? நடப்போம் நலம் பெறுவோம் 2024 தானே? 23 ஓகே. 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதுல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நடப்பாங்க? அந்த நடைபாதை அமைச்சிருவாங்க 8 கிலோமீட்டர்ஸ். 8 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? 8 கிலோமீட்டர்ஸுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திருப்பியும் கலைஞர் கனவு இல்லம் தான். அஜைல் ரோபோட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சொல்லியிருப்பாங்க. காஞ்சிபுரம் இருங்காட்டுக்கோட்டையில சிப்காட் தொழிற்பூங்கா இதுலதான் வந்து செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலையை காணொலி காட்சி மூலமா தொடங்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஏஐ ரிலேட்டட் ஆனதுனால மார்க் பண்ணியிருப்பேன். சிப்காட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1971. 1971. டிட்கோ 49. 65. 65. Yes, 65. Tansidco 1970. 1970. TIIC 49. 1949. ஓகேவா? ஓகே. ஸோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ்க்காக அந்த ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா? அது எப்போ தொடங்கியிருப்பாங்க? 2017. இல்லையே, 1998ல. ஓகேவா? நீங்க சொல்றது அந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சி சொல்றீங்க. ஸோ நான் கேட்டது வந்து அந்த ஒரு நெட்வொர்க் வந்து. ஓகேவா? ஏஜென்சி வந்து TNEGA வந்து 2007 அது கரெக்ட். இன்னொன்னு இருக்கும். ஸோ அதை நான் அப்புறம் பார்த்து சொல்றேன். அது 1998ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த நெட்வொர்க். ஃபைன். ஸோ தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம். ஃபர்ஸ்ட் யாரு? மகாராஷ்டிரா. ஸோ இவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கோம் தமிழ்நாடு ஜிடிபி? 11.19. 16. 11.19. ஓகேவா? ரியல் ஜிடிபி 11.19, நாமினல் ஜிடிபி 16%. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சிஎம் அரைஸ் அப்படிங்கிற ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2020 இல்லையா? ஸோ இதுக்கு ஏதாவது இது என்ன ஸ்கீம் சிஎம் அரைஸ் அப்படிங்கிறது? ஆதி திராவிடர். ஆதி திராவிடர்களுக்கான திட்டம் இல்லையா? ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அதுதான் இந்த சிஎம் அரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க? 35% இல்லைன்னா 3.5 lakhs. அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க மேக்ஸிமம்? 1 வரைக்கும் தருவாங்க. 1 crore.
1 crore இல்லையா? 1 crore 1.5 crore 1.5 1.5 ma'am. Yes. 1.5 தான். 1.5 crore வரைக்கும் கொடுப்பாங்க ஓகேவா? 1.5 crore. ஸோ இதுல வந்து 3.5 lakhs அப்படிங்கிறது ஓகேவா? சிஎம்ஆர்ஐஸ் இதுவுமே தாட்கோ தான் வந்து இது பண்றாங்க. ஓகே, ஸோ இதுக்குமே 18 to 55 years அப்படிங்கிறது தான் எலிஜிபிலிட்டி சிஎம்ஆர்ஐஸ்க்கும். அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி அஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா? அந்த பிரதான் மந்திரி அஜயோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்திருப்பீங்க? ஆயுஷ்மான் இல்ல இல்ல, அனுசூச்சித் ஜன் ஔஷதி அது இல்ல அனுசூச்சித் ஜாதி அபியுதய யோஜனா ஓகேவா? அனுசூசித் ஜாதி அபியுதய யோஜனா. ஸோ 2021-22 ஃபினான்ஷியல் இயர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ஷெட்யூல் காஸ்ட் அவங்களோட அந்த சோசியோ எக்கனாமிக் லெவல ஓகேவா, சமூக பொருளாதார நிலைமையை முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி அஜய் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அஜய் அப்படிங்கிற இது வந்தாலே அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேம் சொல்லுங்க. சிஎம் அரைஸ்க்கு எவ்வளோ மேம் லோன்? அப் டு 10 lakhs வரைக்கும் கொடுத்துருக்கீங்க லாஸ்ட் டைம் நோட்ஸ்ல. நோட்ஸ்லையா? 3.10 lakhs ஒரே நிமிஷம். $3.5 lakhs, whichever is lower. அப் டு 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து ப்ராஜெக்டோட வேல்யூ பொறுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இது ஜஸ்ட் என்னென்ன இயக்கங்கள் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மதுரை மல்லிக்கான இயக்கம், பலா இயக்கம், முருங்கை இயக்கம், தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், பனை மேம்பாட்டு இயக்கம். ஸோ பனை மேம்பாட்டு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். பெரியாரோட பர்த்டே செப்டம்பர் 17. செப்டம்பர் 17. இயரு 24 21 ஓகேவா? 21லயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 17, 2021 பனை மேம்பாட்டு இயக்கம். எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி தொகுப்பு, கருவேப்பிலை தொகுப்பு, சென்னை வேர்வாடல் நோய் மீட்பு திட்டம், மிளகாய் மண்டலம் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈரோட்ல மஞ்சள் ஆராய்ச்சி மையம் எந்த ஏரியால இருக்கு? மொடக்குறிச்சி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆகஸ்ட் 27. 17 ஆகஸ்ட் 2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். 2019ல அதுக்கு அடிக்கல் போட்டிருப்பாங்க. 2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பயனடையுது? ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 3 மாவட்டங்கள். ஸோ என்ன நதி இதுல வரும்? ஆறு. பவானி ஆறு. அணை என்ன அணை? காளிங்கராயன் அணை வந்து வரும் ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா 1045 ஏரிகள், குளங்கள் இதன் மூலமா வளம் பெற்றிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்துல 1000 ரூபாயா இருந்த முதியோர் ஓய்வு தொகை 2025ஆம் ஆண்டு முதல் 1200 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா? சோ இந்த நுகர்வோர் அந்த குறை தீர்ப்புக்கான நம்பர் என்ன? ஹெல்ப்லைன் நம்பர் 1915. எஸ், 1915 ஓகேவா? முதியோருக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 4567. எஸ், 14567 இல்லையா? ஸோ அது எப்போல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? 24 24 ஓகே.
21 ஓகேங்களா? ஏப்ரல் 28 2021ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஏப்ரல் 28 2021 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூலை 15 என்ன தினம்? எஸ், கல்வி வளர்ச்சி நாள். காமராஜர் அவர்களோட பிறந்த தினம். ஸோ அமிழ்தனும் பொது பணியின் உருவே, விருதையில் பிறந்து வீரனாய் வளர்ந்தாய், சரிதையில் நின்று தலைவனாய் நின்றாய் அப்படிங்கிற இந்த இது வந்து யாரு எழுதினா கலைஞர் அவர்கள். ஸோ முரசொலியில் எழுதியிருப்பாங்க 15 ஜூலை 1976. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா எழுதப்பட்டது. அண்ட் 76ல தான் காமராஜருக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? தபால் தலை. அதே மாதிரி என்ன அவார்ட் கொடுத்திருப்பாங்க? பாரத ரத்னாவும் 1976ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது தமிழரசு இதழ் எந்த இயர்ல இருந்து வந்துட்டு இருக்கு? 1970. ஓகேவா? 70ல இருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ்கோடியில பெரும் பூநாரை பறவைகள் சரணாலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், கிரேட்டர் பிளமிங்கோ பேர்ட் சரணாலயம் அப்படிங்கிறது. அடுத்த காலநிலை மாற்ற இயக்கம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 9 டிசம்பர் 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் அப்படிங்கிறது இது 5 ஜூன் 2023ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ வெட்லேண்ட் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஈரநில வெட்லேண்ட்ஸ் இருக்குது? 20 வெட்லேண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து டாப்ல இருக்கக்கூடியது. டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ 24,684 வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலா இருக்குது. ஓகேவா? எல்லாமே அந்த குட்டி குட்டி எல்லாமே சேர்த்து 24,684 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு காமனா கேட்டாங்க அப்படின்னா 20 ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ராம்சார் சைட்ஸ்ல சேர்க்கப்பட்டது 20. அது இல்லாம காமனா இது இருக்கும். சோ ராம்சார் சைட்ஸ்ல எதுக்காக சேர்க்கிறாங்க இத? ஈரநிலங்கள் எதுக்கு சேர்க்கிறாங்க? ராம்சார் சைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க? அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் இல்லையே. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ண, ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கு. ஓகேவா? அந்த வெட்லேண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வந்து கொண்டு வைப்பாங்க. சோ அதுக்காக தான் எப்ப அந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு, எங்க வச்சு போட்டாங்க? ஈரான் ராம்சார்ல 1971 பிப்ரவரி 2 இல்லையா? சோ அந்த பிப்ரவரி 2 தான் நம்ம வந்து வெட்லேண்ட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்தியா இதுல எப்போ சேர்ந்தாங்க? 1982ல வந்து சேர்ந்திருப்பாங்க. ஓகேவா? பிப்ரவரி 1ல 1982 பிப்ரவரி 1 சேர்ந்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா எது ராம்சார் சைட்ல ஆட் பண்ணப்பட்டுச்சு இந்தியால? இல்ல, சுந்தர்பன் இல்ல. சிலிகா லேக் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா ஒடிசா. அதுக்கப்புறம் கியோலேடியோ இருக்கு இல்லையா, ராஜஸ்தான்ல. சோ அது ரெண்டும் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப ராம்சார் சைட்ஸ் எங்க அதிகமா இருக்குது? தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருக்கு? ராமநாதபுரத்துல என்னென்ன ராம்சார் சைட்ஸ் இருக்கு? தீர்த்தங்கள், சக்கரக்கோட்டை. ஓகே. தீர்த்தங்கள், சித்திரக்கோட்டையா? அடுத்தது சக்கரக்கோட்டை. அப்புறம் இன்னும் 3, சித்திரக்குடி, கல்ஃப் ஆஃப் மன்னார், அப்புறம் இன்னொன்னு கஞ்சிரங்குளம். ஓகேவா? இந்த 5ம் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடியது. சித்திரக்கோட்டை, தீர்த்தங்கள், சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள், சித்திரங்குடி, கஞ்சிரங்குளம், கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா. ஓகேவா? இது 5ம் ராமநாதபுரத்துல இருக்குது. அங்கதான் அதிகமான ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல காணப்படக்கூடியது. ஓகே. டோட்டலா எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு இப்போ இந்தியால? 96. ஓகேவா? 96 வந்து இருக்குது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிறது 9 டிசம்பர் 2022ல வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்விரான்மெண்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுல.
கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் 2023 5 ஜூன். ஸோ 5 ஜூன் என்ன டே? ஜூன் 5ஆம் தேதி. சுற்றுச்சூழல் World Environment சுற்றுச்சூழல் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது ஜூன் 5 இல்லையா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 9 டிசம்பர் 2022. அடுத்தது நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ இது வந்து அந்த கடற்கரை ஓரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்சுவலா இது வந்து டிஎன் ஷோர் அப்படிங்கிற ஸ்கீம்ல தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் தூய்மையா வச்சுக்கணும், பொல்யூஷன் ஃப்ரீயா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ நெய்தல் நமக்கு தெரியும், கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் ஏரியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இது 19 பிப்ரவரி 2024 வந்து தொடங்கி இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த 2024-25 பட்ஜெட்ல தான் இதை பத்தி அனௌன்ஸ் பண்ணி அந்த இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பயன்பாட்டை ஒழித்திட. ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்கறதே உங்களுக்கு எஸ்யூபி அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணி கேட்பாங்க, சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக். ஓகேவா? ஸோ ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க, எஸ்யூபின்னு கேட்டா தெரியணும். சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இதை எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னா இந்தியால எப்போ? 2019. அது வந்து தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல இந்தியால வந்து 2022 ஜூலை 1 ஒழிச்சிருப்பாங்க. ஐ மீன் அப்போல இருந்து பேன் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2019லயே அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி 1 2019லயே தமிழ்நாட்டுல வந்து அந்த சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பேன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்குதான் வந்து என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்தாங்க? 23rd December 2021. எஸ், 23rd டிசம்பர் 2021ல மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணாம இந்த பழைய காலத்துல வந்து அந்த கட்டப்பை மஞ்சப்பை எல்லாம் தூக்கிட்டு போவாங்க இல்லையா எல்லா திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி திருப்பி எல்லாரும் அந்த இதுக்கே மாறிக்கணும், அப்பதான் பொல்யூஷன் இல்லாம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இது நேத்துதான் பார்த்திருப்போம், தமிழ்நாடு மீன்வலை முன்னெடுப்பின் கீழ் சென்னை காசிமேட்ல மீன்வலை சேகரிப்பு மையம் அப்படிங்கிறது நிறுவியிருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் 2024 தான் இந்த மையம் ஓபன் பண்ணியிருப்பாங்க. அந்த மீனவர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய வலைகள் எல்லாம் சேதமடைஞ்சா தூக்கி அங்கங்க போடாம இந்த மையத்துல கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான் இது. அண்ட் கடலில் நெகிழி மாசுபாடு குறைந்து கடல் பல்லுயிரியம் பாதுகாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கிற நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா ஒரு 4 பிளேசஸ் வந்து நமக்கு இந்த பல்லுயிர் பாரம்பரிய தளமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 2022ல இருந்து? அரிட்டாம்பட்டி, மதுரை அரிட்டாப்பட்டி. அடுத்தது ஈரோடு, அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேஸ் எஸ் திண்டுக்கல் காசம்பட்டி. ஓகேவா? காசம்பட்டி திண்டுக்கல். அப்புறம் ஈரோட்ல 2 பிளேஸ், ஏலத்தூர் ஏரியும் இன்னொன்னு எஸ் நாகமலை குன்று. ஓகேவா? நாகமலை குன்று 4 பிளேஸையும் தூக்கத்துல எழுதி கேட்டாலும் தெரியணும். மதுரை அரிட்டாப்பட்டி, திண்டுக்கல் காசம்பட்டி, ஈரோடு ஏலத்தூர் ஏரி, இன்னொன்னு வந்து நாகமலை குன்று, அதுவும் ஈரோடு தான். ஸோ நாளையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்? பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகேவா? 2002. அதுல செக்ஷன் பாத்தீங்கன்னா 37 சப் கிளாஸ் 1. ஓகேவா? செக்ஷன் 37 சப் கிளாஸ் 1க்கு கீழே தான் இது எல்லாத்தையும் நமக்கு அந்த பல்லுயிர் பாரம்பரிய தளங்களா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஈரோட்ல வந்து அந்த நாகமலை குன்றுல எல்லாம் வந்து நமக்கு தொல்லியல் பொருட்கள் எல்லாம் அதிகமா கிடைச்சிருக்கும். அகழ்வாராய்ச்சி பண்ணப்ப அந்த கோயில்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் அப்படிங்கறதெல்லாம் அதிகமா கிடைச்சிருக்கும். சோ இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து அந்த இப்படி ஒரு லிஸ்ட் போட்டு அதுல வந்து தனியா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்துக்கு அடிக்கல் நாட்டுதல். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலகம். ஓகே. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 97 இல்லை,
1982. ஓகேங்களா, 1982. ஸோ நம்ம ராம்சார் இதுல வந்து இந்தியா சேர்ந்துச்சு இல்லையா, ஸோ அதே வருஷம் February 27. ஓகேவா, இந்த டேட் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் February 27, 1982 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? வாட்டர் பொல்யூஷன் ஃப்ரீ ஆக்ட், நீர் மாசுபாட்டு தடை சட்டம். எஸ், 74. ஓகேவா, 1974 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கறத அதை பேஸ் பண்ணி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏர் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எப்போ? காற்று சட்டம், காற்று மாசுபாட்டு 81. ஓகேவா, 81, 1981. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 86. 1986. ஓகேவா, ஸோ இந்த ஆக்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுனா 82 February 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அலுவலகம் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்குது. ஸோ ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எத்தனை கடலோர மாவட்டங்கள் இருக்கு? 14. தமிழ்நாடு அந்த கோஸ்டல் லென்த் எவ்வளோ? வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு கோஸ்டல் லென்த் எவ்வளோ? 1068. எஸ், 1068 நியூ டேட்டா படி. ஸோ ஸ்கூல் புக் டேட்டா எவ்வளோ? 1076. 1076. ஓகேவா, ஃபைன். 1076 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ தமிழ்நாடு மீன்வள முயற்சிகள் இப்பதான் பார்த்தோம். 2024 August 14. ஓகேவா, டேட் வந்து August 14. காசிமேட்டில் கைவிடப்பட்ட மீன்பிடி வலை சேகரிப்பு மையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா TN ஷோர். ஓகேவா, இந்த தமிழ்நாடு கடல்சார் மேம்பாட்டு திட்டம். ஸோ இதுவுமே வந்து தமிழ்நாட்டுல அனைத்து முக்கிய கடலோர மாவட்டங்களையும் உள்ளடக்கியது. கடலோட பாதுகாப்பு, மீனவர் நலன், இதை ஒரு சேர முன்னேற்றும் மாபெரும் திட்டம். ஸோ அலைகள் திட்டம் எதுக்காக தொடங்கினாங்க? மகளிர் எஸ், மீனவ மகளிரோட அந்த சமூக பொருளாதார நிலையை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2025 May 29 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு அமௌண்ட் கடன் கொடுக்குறாங்க? நுண்கடன் 50,000 அப்படிங்கிறது நுண்கடன் கொடுக்கப்படுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, ஆல்ரெடி பார்த்ததுதான். கிரேட்டர் ஃபிளமிங்கோ பேட் சாங்சுரி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 524.78 ஹெக்டேர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குது. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த சரணாலயம் பெரும் பூநாரைகள், அந்த பிளமிங்கோ பேர்டு இருக்கு இல்லையா, அது வந்து வலசை பறவைகள் இடம்பெயர்வதற்கான மத்திய ஆசிய பறவை பாதையோட முக்கிய பகுதியா இருக்குது. ஓகேவா, அதனாலதான் இதை வந்து அந்த சரணாலயமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வலசை போதல் அப்படின்னா என்ன? பறவைகள் ஒரு இனப்பெருக்கத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி செய்யும். அதுதான் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதுதான் யாரு நாராய் செங்கால் நாராயண் யாரு சொன்னாங்க? சத்திமுத்த பலவர் வந்து சொல்லியிருப்பாரு. சோ பறவை மனிதர் யாரு இந்தியால? சலீம் அலி. ஓகேவா, ஓகே. சோ இந்த சரணாலயம் புலம்பெயர்ந்த ஈரநில பறவைகளுக்கு வலசை பாதையில் அமைந்துள்ளது. சோ இங்க வந்து 55 வகையான பறவை இனங்களும் நிலப்பரப்பினை சாராத புலம்பெயர்ந்த 73 பறவை இனங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து மார்ச் வரைக்கும் இங்க இந்த பூநாரைகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ தமிழ்நாட்டுல இப்ப மொத்தம் எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்குன்னா 18 பறவைகள் சரணாலயம் இருக்குது. சோ லாஸ்டா எது ஆட் பண்ணிருப்பாங்க இதுல? பெரியார் பறவைகள் சரணாலயம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பசுமை தமிழ்நாடு இயக்கம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா 24 செப்டம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன?
காட்டோட இன்க்ரீஸ் பண்றதா மேம் அது பெர்சன்டேஜ் எஸ் எவ்வளவு பர்சன்டேஜா இன்க்ரீஸ் பண்றது 33 ஓகேவா 33% காடுகளோட பரப்பளவை இன்க்ரீஸ் பண்றது. அடுத்தது தமிழ்நாடு ஈரநில இயக்கம் தொடங்கி இந்தியாவிலே அதிகபட்சமான ராம்சார் அங்கீகாரம் பெற்ற 20 ஈரநிலங்கள் ஓகேவா கொண்ட மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். சோ தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டம் இப்பதான் பார்த்தோம். இயர் என்ன? 2022 2022ல இல்லையா? ஓகே. சோ அந்த காலநிலை மாற்ற டேட் என்ன? டிசம்பர் 9 ஓகேவா டிசம்பர் 9 2022. சோ இதன் மூலமா கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கியமான பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம் இது மூலமா யாரு இதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உலக வங்கி ஓகேவா வேர்ல்டு பேங்க். சோ முக்கிய கடலோர பகுதிகளில் தாங்கு திறனை வலுப்படுத்தி கொண்டு வருகிறோம். சோ இந்த ப்ளூ நீலக்கொடி ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் எந்த கடற்கரைக்கு கொடுத்திருக்காங்க? நீலக்கொடி சான்றிதழ் கோவளம் பீச். எத்தனை வருஷமா கண்டினியூஸா வாங்கியிருக்காங்க? 5 years. சோ எத்தனை குறியீடுகள் அந்த இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? 13 33 ஓகேவா 33 அல்ல மெயினா அந்த 13 இது இருக்கும். ஓவராலா 33 அப்படிங்கறத பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அகத்தியமலை யானைகள் காப்பகம், தெற்கு காவிரி வனவிலங்கு காப்பகம். சோ டோட்டலா இந்தியால எத்தனை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது? 58. தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? 5. எது சத்தியமங்கலம், ஓகே சத்தியமங்கலம், முண்டந்துறை, களக்காடு, முண்டந்துறை, மேகமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே அடுத்தது முதுமலை, ஆனைமலை ஓகேவா. சோ இந்த 5 பிளேஸ்லயும் தமிழ்நாட்டுல டைகர் ரிசர்வ் இருக்கு. அதிகமான டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட்ல இருக்கு? மத்திய பிரதேஷ். எத்தனை? அப்படியே நம்மளை விட டபுள்ல 1 கம்மி. 9 ஓகேவா 9 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கும். சோ 58வதா சேர்க்கப்பட்ட டைகர் ரிசர்வ் எதுன்னு தெரியுமா? எஸ் மாதவ் டைகர் ரிசர்வ் ஓகேவா அதுவும் மத்திய பிரதேஷ்ல தான் இருக்குது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரியார் வன உயிரி காப்பகம் கடவுரில் இந்தியாவில் முதல் தேவாங்கு சரணாலயம் ஓகேவா. சோ இது திண்டுக்கல் ரீஜியன்ல வரும். நஞ்சராயன் பறவைகள் காப்பகம் எங்க இருக்கு? நஞ்சராயன் பறவைகள் காப்பகம் திருப்பூர். நஞ்சராயன் திருப்பூர். கழுவேலி விழுப்புரம் ஓகேவா. இது ரெண்டும் ரீசெண்டா நம்ம இதுல சேர்த்திருப்பாங்க ராம்சார் சைட்ல. அதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் கடற்பசு பாதுகாப்பகம் எங்க இருக்குது? மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடால எக்ஸாக்ட் பிளேஸ் இது மனோரா ஓகேவா மனோரால இருக்குது. சோ இந்த 7 வன உயிரின சரணாலயங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி வலையமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு புத்துயிர் வழங்கி இருக்கிறோம். சோ இந்த ப்ளூ கார்பன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியா ரிலேட்டடா வரக்கூடியது ஓகேவா. அந்த கடல் சார்ந்த விஷயங்கள். சோ அங்கெல்லாம் அதை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ப்ளூ கார்பன் அப்படிங்கிறது. ப்ளூன்னு வந்துட்டாலே நமக்கு கோஸ்டல் ரிலேட்டடா வரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அடுத்தது தனுஷ்கோடியில தமிழ்நாட்டோட முதல் கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம். தமிழ்நாடு அருகி வரும் உயிரினங்கள் நிதியத்தின் மூலம் பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறோம். சோ இதுக்காக தனியா ஃபண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே கொடுத்திருப்பாங்க பாருங்க. ப்ளூ கார்பன் refers to the carbon dioxide captured and stored by marine and coastal ecosystem like mangroves, salt marshes, sea grasses, which are highly effective carbon sinks, often storing more carbon per area than terrestrial forest. ஓகேவா. சோ இங்க இருக்கக்கூடியது இந்த மெரைன் ஏரியா இருக்கு இல்லையா கடலோர பகுதிகள் கார்பன் டை ஆக்சைடை கொஞ்சம் அதிகமாவே தக்க வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. மத்த நமக்கு நார்மலான லேண்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த கடற்பகுதிகள் அதிகமா கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி வச்சுக்கும் ஓகேவா. சோ இதனால நமக்கு நல்லதா இல்லையா. மரத்தோட வேலை என்ன? ட்ரீ என்ன பண்ணும்? எதை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும்
இல்லையா? ஸோ அதுதான் இது இந்த ஏரியாஸும் பண்ணும். ஸோ இது டெரஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ நம்மளோட நார்மல் லேண்ட் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமாவே எல்லாத்தையும் கேப்சர் CO2 அதிகமா கேப்சர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தீஸ் ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன். ஸோ இது வந்து காலநிலை மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. பட் என்னன்னா that degradation releases stored carbon contributing to emissions while restoration offers significant potential for sequestration and coastal protection. ஓகேவா? ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும், நமக்கு இப்ப அதுதான் ஆகுது இல்லையா, டெரஸ்ட்ரியல் லேண்ட் ஏரியாலேயே என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வந்து மரங்களை எல்லாம் நம்ம வெட்டி அழிச்சிட்டு இருக்கிறனால ஃபுல்லா வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அதனாலதான் அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், புவி வெப்பமடைதல் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதான் அந்த மெரைன் ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகுது, அந்த கடலோர பகுதிகள் பாதிக்கப்படும் போதும் சேம் விஷயம் தான் நடக்குது. ஸோ அப்ப அது உள்வாங்க வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் என்ன பண்ணும், அது உள்வாங்கிக்காம அது வெளியவே இருக்கும். அப்ப அங்கேயும் பொல்யூஷன் வரும். அதுதான். ஸோ அப்படி ஆகாம பாதுகாக்கிறது தான் இந்த ப்ளூ கார்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்குதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். 2021 பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராட மீண்டும் மஞ்சப்பை. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் December 23. ஸோ இந்த வருஷம் 2025 ஓகேவா, லாஸ்ட் இயர் சுற்றுச்சூழல் நாளோட தீம் என்னன்னா நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம். ஓகேவா? இந்த பிளாஸ்டிக் யூசேஜை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 2025 June 5 தீம். ஸோ மேனாள் இந்திய பிரதமர் VP சிங் அவர்களோட 95வது பிறந்த நாள். இவர் யாரு? VP சிங் ரிசர்வேஷன் OBC 27%. எஸ், OBC 27% ரிசர்வேஷன் கொடுத்தவர் இல்லையா? ஸோ இவர் இருக்கிறனாலதான் எல்லாருமே வந்து இப்போ நிறைய நம்ம முக்கியமா சவுத் சைட்ல இருந்தெல்லாம் UPSC கிளியர் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தக்கூடியது இவர் கொடுத்த அந்த ரிசர்வேஷன் தான். ஸோ அதனாலதான் இவரை நம்ம சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அவரோட 95th பர்த்டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க June 25. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாகித்ய அகாடமி விருதுகள், அப்புறம் இந்த தமிழ் இலக்கியத்துக்கான விருது வாங்கினவங்களுக்கெல்லாம் கலைஞரோட ஒரு கனவு இல்லம் திட்டம், ஓகேவா, கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது பெற்றவர்களுக்கும் கனவு இல்லம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இதுவரை விருது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கனவு இல்லம் திட்டம். ஸோ கலிபோர்னியா யூனிவர்சிட்டியோட பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலைஞர் போல் அத்தனை படைப்புகளை எழுத வேறொருவர் முயன்றால் அதற்கு ஒரு பிறவி போதாது அப்படின்னு சொல்லியிருக்காராமா. தெரிஞ்சுக்கோங்க. தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருதல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேவா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 23 September 15. 2023 September 15 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தெரியும் நமக்கு. 1000 rupees அப்படிங்கிறது மந்த்லி அவங்க அக்கௌண்ட்ல போடப்படும். ஸோ எவ்வளோ ஏஜ் லிமிட்? 21. ஓகேவா? 21. ஸோ இவங்க வேற ஏதாவது ஸ்கீம்ஸ்ல பயன்பெற்றாலுமே இதுக்கு கீழே அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறதா. மகளிர் விடியல் பயண திட்டம் எப்ப தொடங்கினாங்க? May 7 சைன் பண்ணி May 8 நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. 2021 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். நேம் சேஞ்ச் ஆனது 2023 August 15 நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் எல்லாருமே வந்து ஃப்ரீயா பயணம் பண்ணிக்கலாம். ஸோ மாற்றுத்திறனாளிகளும் அவரோட கூட ஒருத்தங்களும் துணையாளரும் பயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரீசெண்டா 2025 அந்த மலைப்பகுதிகள் ஏரியாவுக்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? March 1, 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல சாட்பாட்டோட நேம் என்ன? இளையா. ஓகேவா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஸோ எப்பயே பாக்குறது தான் 2022 September 15 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது August 25 2023 வந்து
எல்லா பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஜூலை 15, 2024 கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டா ஆகஸ்ட் 26, 2025 நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கான ஆப்புமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆகஸ்ட் 5, மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் 18 டிசம்பர் 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் திட்டம் வந்து டிசம்பர் 18, 2021. இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 அக்டோபர் 27. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் எப்ப தொடங்கினாங்க? May 22, 2010. எஸ், எல்லாமே 2-2 வரும் இல்லையா? May 22, 2022. எஸ், நீலகிரியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் இப்பதான் பார்த்தோம். 2024 ஜூன் 12 ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்வர் மருந்தகம், ஸோ இது வந்து 24 பிப்ரவரி 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி எப்பயும் பார்க்குற ஸ்கீம்ஸ் தான். ஜூலை 11, ஸோ இது வந்து யாரோட பிறந்த நாள் அப்படின்னா வீரன் அழகு முத்துக்கோன் அப்படிங்கிறவரோட பிறந்த நாள். ஓகேவா? இவரை வந்து கட்டாலங்குளத்து சிங்கம், ஸோ நம்ம எப்படி சிவகங்கை சிங்கம்னு சொல்லி சின்ன மருதுவ சொல்றோமோ அதே மாதிரி கட்டாலங்குளத்து சிங்கம் அப்படின்னா வீரன் அழகு முத்துக்கோன். ஸோ இதே கொஸ்டின் கூட கேட்கலாம். பீரங்கி நெஞ்சை பிளந்தாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்கும் பேச்சுக்கு இடமில்லை என சீரிய கட்டாலங்குளத்து சிங்கம் யாருன்னா இந்த அழகு முத்துக்கோன் அவர்கள் தான். சோ இவரது வீரம் அணையா நெருப்பாய் தமிழர் தம் நெஞ்சங்களில் என்றும் சுடர்விட்டு கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு முத்துக்கோன். அதுக்கப்புறம் வந்து பெரும்பிடுகு முத்தரையர். அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருப்பாரு ஈரோட்ல, யாரு? பொல்லான். ஓகேவா? சோ இவங்க 3 பேர் வந்து ரீசெண்டா அதிகமா நியூஸ்ல வந்திருப்பாங்க. சோ இவங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கலைவாணர் திரு NS கிருஷ்ணன் அவர்களோட சிலை சென்னை கலைவாணர் அரங்கத்துல நிறுவப்படும் சொல்லியிருப்பாங்க. இவரோட பேருக்கு ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா சுடலமுத்து பிள்ளை கிருஷ்ணன் என்பதன் சுருக்கமே NS கிருஷ்ணன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ இவர் வந்து 1957 ஆகஸ்ட் 30 இறந்திருக்காரு. முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஜான்வரி 14, 1969 சென்னை GN செட்டி தெரு சந்திப்பில் இவருக்கு சிலை அப்படிங்கிறது ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஜான்வரி 1, 1969 என்ன நடந்திருக்கும்? ஜான் 14 தமிழ்நாடு சேஞ்ச் அண்ணாதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. ஓகே. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் 12. சோ இது வந்து ஐக்கிய நாடுகள் ஒரு அங்கமான பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு, சோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க அங்கீகரிச்சதுதான் இந்த தினம் அப்படிங்கிறது. சோ இது நமக்கு தெரியும். இன்டர்நேஷனல் சைல்ட் லேபர் இயர் ஏதாவது இருக்குதா? இல்லையா? பாவர்ட்டி 1978. ஓகே. பாவர்ட்டி எராடிகேஷன் இயர் என்ன? இன்டர்நேஷனல் 96. ஓகேவா? மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச தினம் 1981. ஓகே. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சைல்டு. ஓகேவா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சைல்டு 79. ஓகேவா? சோ பெண்களுக்கான சர்வதேச ஆண்டு 75. ஓகே. சோ குழந்தை தொழிலாளர் தடுத்தல் முறைப்படுத்தல் சட்டம் 1986 இருந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? எஸ், 2016 அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களோட 120வது பிறந்த தினம். இவர் எப்ப பிறந்தாருன்னா இவரும் ஜூலை மாசம் தான் 26ஆம் நாள் பிறந்திருக்காரு. மாப்போ சிவஞானம். ஓகேவா? நெக்ஸ்ட் சுய உதவி குழுக்களுக்கு விருது அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கப்படும். சோ சுய உதவி குழுல ஒரு குழுல எத்தனை பேர் இருப்பாங்க?
15 to 20. 20. 10. ஓகேவா, 20 பேர் இருப்பாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரெட்டியார் சத்திரம் வட்டார அளவிலான கூட்டமைப்பு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து 5 லட்சம் காசோலைகள் விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து லோகோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மதி இலச்சினை அப்படிங்கிறது இதுல இருக்கு இல்லையா. ஸோ இந்த லோகோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மதி அப்படின்னு வந்தாலே நமக்கு சுய உதவி குழுவோட தொடர்புடையதுன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இது சுய உதவி குழுக்கள் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டுல? தர்மபுரி 1989ல. ஓகே. காவல்துறையில மகளிர் பணியாற்றலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எப்போ ஃபர்ஸ்டா கொண்டு வரப்பட்டிருக்கும்? 73 அப்ப 1973. எஸ் 1973ல. போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தனியா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 92. எஸ் 92 ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல அது ஸ்டேஷனா வந்திருக்கும் ஃபர்ஸ்ட். பட் அந்த இது வந்து கலைஞர் அவர்கள் பீரியட்லயே வந்திருக்கும். ஓகே. அடுத்து தமிழ்நாட்டோட ஜிடிபி. காயிதே மில்லத். ஸோ இவரோட பிறந்த தினம் 130வது பிறந்த நாள். இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. கண்ணியத்தென்றல் காயிதே மில்லத் அவர்களின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் சென்னை, திருவல்லிக்கேணி, வாலஜா, பெரிய பள்ளிவாசல் ஸோ இங்கெல்லாம் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினாங்களாமா. கவியரசு கண்ணதாசன் அவர்களோட பிறந்த தினம். ஸோ இவருமே ஜூன் 24 தான் பிறந்திருக்காரு. ஓகேவா. மக்கள் போற்றிய மகத்தான திட்டங்கள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அரசு நிதியுதவி வழங்கும் திட்டம். ஸோ இது பாத்தீங்கன்னா 2007 11 21 ஓகேவா, நவம்பர் 21ல வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க கலைஞர் பீரியட்ல. அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். ஸோ 6 மாசத்துல இருந்து 6 months பேபி டு 6 years வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்யறதுக்காக அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு எல்லாம் வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான். ஸோ 0ல இருந்து 6 மாதம் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளோட தாய்மார்களும் இதனால பயனடைகிறாங்க. ஸோ அதான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது வந்து நீலகிரியில 2022லயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது சென்னையில பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 8 2023 மகளிர் தினத்தன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. 15th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யாரு? ஓகே. சோ இப்போ நமக்கு வந்து இந்த ஓய்வூதிய திட்டத்தை பத்தி இது பண்றதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா. சோ யாரு தலைமையில? ககன்தீப் சிங். ஓகேவா. சோ அவரு 3 ஓய்வூதிய திட்டங்கள் என்னெல்லாம்? பங்களிப்பு, ஓல்டு யூனிஃபைடு, எஸ் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். ஓகேவா. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்திட்டு வர்றது எந்த ஓய்வூதிய திட்டம்? யூபிஎஸ்ஆ, என்பிஎஸ்ஆ, ஓபிஎஸ்ஆ? யூபிஎஸ். ஓகேங்களா. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இல்ல, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2003ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிபிஎஸ். ஓகேவா. சிபிஎஸ் மட்டும் தனியா வச்சுக்கோங்க. ஓபிஎஸ், யூபிஎஸ். ஓகேவா. ஓபிஎஸ், யூபிஎஸ் 2 பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகே. சோ ஜூலை 7 ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களோட பிறந்த தினம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோழியாளம் கிராமத்துல 7/7/1859. ஓகேவா. நல்ல வந்து ஃபேன்சி நம்பர் அன்னைக்கு பிறந்திருக்காரு. ஜூலை 7 1859ல பிறந்திருக்காரு. ஓகேவா. சோ இவர் வந்து 1865ல இருந்து 78 வரைக்கும் தஞ்சாவூர்ல வாழ்ந்து வந்தார். தஞ்சாவூரில இருந்து கோயம்புத்தூர் சென்று படிப்பை தொடர்ந்தார். அதுக்கப்புறமா படிப்பை பாதியிலே விட்டுட்டு ஊட்டியில போயிட்டு 10 வருஷம் கணக்கரா வேலை பார்த்திருக்காரு. 1890ல தான் சென்னை வந்திருக்காரு. நிறைய நூல்கள், குறிப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. சோ இவர் எழுதின சுயசரிதை தான் ஆரம்ப காலத்துல எழுதப்பட்ட முதல் சுயசரிதை. எந்த வருஷம்? அதோட பேர் என்ன? 1939 ஜிவி சர்வீஸ்.
1939 ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிற ஒரு சுயசரிதையை எழுதியிருப்பாரு. சோ இவர் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக ஆதி திராவிட மக்களோட மாநாட்டை கூட்டிய பெருமை இவருக்கு தான் இருக்குது. அண்ட் 1903 வரைக்கும் பல மாநாடுகளை நடத்தி ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த மக்களின் நலன்களை காக்க ஆங்கில அரசோட தொடர்ந்து போராடி இருப்பாரு. ஆதி திராவிட மகாஜன சபை இவர் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு? 93. ஓகேவா. பறையர் மகாஜன சபை அப்படின்னு தான் தொடங்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை யார் தொடங்கி இருப்பாங்க? யோத்திதாச பண்டிதர். எப்போ? 1891 இல்லையா? சோ அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் இதோட பேரையும் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி 93ல வந்து மாத்தி இருப்பாரு. ஓகே. சோ இவருக்கு வந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்னு 3 பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க. எந்தெந்த வருஷம்? 1926, 26, 30, 36. ஓகேவா. மூணு வருஷங்கள அப்படி வரிசையா ராவ் சாஹிப், திவான் பகதூர், ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லி 3 கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. வேற என்ன இவரை பத்தி இருக்குது? ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். திராவிட மணி. திராவிட மணி பட்டம் யாரு கொடுத்தாங்க? திருவிகா இல்லையா? ஓகே ஃபைன். இதெல்லாம் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றிய விஷயங்கள் நமக்கு புக்ல இதான் இருக்கும். ஓகே. சோ இவர் வந்து இவருக்கு அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க, 8/15/2000. ஓகேவா. சோ ஆகஸ்ட் 15, 2000 சுதந்திர தினம் அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. வருஷம் வந்து 2000. இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சோ 2008ல யாருக்கு கொடுத்திருப்பாங்க அஞ்சல் தலை? யாருக்கு வெளியிட்டிருப்பாங்க? வேலு நாச்சியார், தில்லையடி வள்ளியம்மன், செய்குத்தம்பி பாவலர். வேற இன்னொருத்தருக்கு கொடுத்திருப்பாங்க. இன்னும் 2 பேருக்கு. திருப்பூர் குமாரனா மேம்? அவரு 2004. TM நாயர். தியாகராய ரெட்டி, TM நாயர் அவங்களுக்கும் 2008ல தான் கொடுத்திருப்பாங்க. ஆங்கில பித்தர் யாரு? TM நாயர். வெள்ளுடை வேந்தர் தியாகராய. ஓகேவா. சோ அவ்வளவுதான். இதுல இந்த மந்தோடது கம்மியா தான் டேட்டா இருக்கும். ஓகே. சோ புரிந்ததா?